ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய அரசு அறிவித்திருந்த மருத்துவ படியை உடனடியாக வழங்க வேண்டி நடைபெற்ற போராட்டம். சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. மீண்டும் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல். புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். புதுச்சேரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்டம். தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்ட காங்கிரஸ் கட்சியினர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரிடம் 55 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை கவனிப்பு படியை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு உயர்த்தி வழங்குவது தொடர்பாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 6 ஆண்டுகள் கடந்தும் நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்றும் 700க்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை என்பதால் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார்கள் என்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வந்திருந்த சுகாதாரத்துறை ஊழியர்களின் மருத்துவமனைப்படி 2085 மற்றும் 2100 இருந்து 4100 ரூபாயாக உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டமானது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சம்பாகோவிலில் இருந்து மத்திய அரசின் ஆணையை ஏந்தியபடி புதுச்சேரி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். மேலும் சுகாதாரத்துறை ஊழியர்களின் போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினருக்கும் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொகையை 1/7/2017 முதல் 30/5/2023 வரை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர் சங்கங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக பலகட்ட போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டோம். அதுக்கடுத்து இயக்குனர் அலுவலகத்திலே காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திட்டோம். இன்று இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணை அடக்க போராட்டம் நடத்துகிறோம். இதிலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்காவிட்டால் இதைவிட அதிக தீவிரமான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட நேரிடும் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையாக விடுத்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையான மருத்துவமனை நோயாளி கவனிப்புப்படிய நிலுவைத் தொகையை உடனடியாக இந்த அரசு வழங்க வேண்டும் என்று எங்கள் ஓய்வு பெற்ற ஊழியர் சுகாதார ஊழியர் தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையின் மின்னஞ்சலுக்கு இமெயில் ஒன்று வந்திருந்த நிலையில் அதில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில மணி நேரங்களில் வெடித்து சிதறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் இதுகுறித்து காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் அங்குலம் அங்குலமாக சோதனை நடத்தினர். மோப்ப நாய்கள் கொண்டும் சோதனைகள் நடத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேர சோதனைக்கு பின் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை என்றும் அது புரளி என்பதும் தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த சோதனையின் போது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது அலுவலகத்தில் வழக்கம் போல் பணிகளை மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் 2 முறையும் கடந்த மே 8ஆம் தேதியும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 4வது முறையாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து மே 15ஆம் தேதி மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் காங்கிரசார் ஊர்வலமாக புறப்பட்டனர்.
ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய கொடியை ஏந்தியபடி அமைதி ஊர்வலமானது நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது பழைய பேருந்து நிலையம் அண்ணா சாலை அருகில் இருந்து தொடங்கியது. இந்த ஊர்வலத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். மேலும் இந்த ஊர்வலமானது அண்ணா சாலை நேருவீதி வழியாக மாதா கோவில் வீதியில் முடிவடைந்தது. ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் என கோஷங்கள் எழுப்பியபடி சென்றதனைத் தொடர்ந்து இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரிடம் 55 லட்சம் மோசடி செய்த வழக்கில் சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜ்குமரன் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஆவார். இவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு குறுந்தகவல் வந்திருந்த நிலையில் அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை நம்பிய அவர் பல்வேறு தவணைகளில் 55,66,500 ரூபாயை அனுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது வங்கிக் கணக்கில் 96,03,469 ரூபாய் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது அந்த தொகையை மாற்ற முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒருவரிடம் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி 37,311 ரூபாயும், சாரம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 42,799 ரூபாயும், மணவெளியை சேர்ந்த ஒருவரிடம் குறைந்த விலைக்கு செல்போன் தருவதாக கூறி 5,000 ரூபாயும் மோசடி நடந்துள்ளது. மேலும் ஒரே நாளில் 4 பேரிடம் 56,50,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆதித்யா பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி ஆதித்யா வித்யாஷ்டம் உறைவிட பள்ளியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. மேலும் இப்பள்ளியில் தேர்வு எழுதிய 588 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் இப்பள்ளி அளவில் மாணவர்கள் யோகேஸ்வரன் 489, ஸ்ரீகரன் 486, கிருஷ்ணா ஸ்வேதா 483 மதிப்பெண்களுடன் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கணிதத்தில் யோகேஸ்வரன், ஸ்ரீஹரிணி அர்காத் வியாரி, விஷ்ணுகுமார் அபிமந்த் ஆகியோரும், அறிவியலில் கிருஷ்ணா ஸ்வேதா மற்றும் மெலிண்டா ஜான் முதத்தப்பா ஆகியோரும், தமிழில் கிருஷ்ணபிரியா, சுஜித் ஆகியோரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். பாடவாரியான மொழி பாடத்தில் 235, ஆங்கிலத்தில் 139, கணிதத்தில் 112, அறிவியலில் 69, சமூக அறிவியலில் 64 மாணவர்கள் 100க்கு 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். மேலும் உயர் சிறப்பு வகுப்பில் 388 மாணவர்களும் 480 மதிப்பெண்களுக்கு மேல் 8 பேர், 475 மதிப்பெண்களுக்கு மேல் 14 பேர், 450க்கு மேல் 76 பேர் என 400க்கும் மேல் 253 மாணவர்களும், 60% மேல் 74 மாணவர்களும், 74% மேல் 144 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மேலும் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த் மற்றும் வித்யநாராயண அறக்கட்டளை டிரஸ்ட் அனுதா பூனமல்லி ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளி முதல்வர், இயக்குநர்கள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் பிரதமர் மோடியின் நடவடிக்கை சரியில்லாதது என்றும், இந்திய ராணுவம் தனது திறமையை முழுமையாக காட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் போரை பாதியில் நிறுத்தியதை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாகவும், பயங்கரவாதத்தை முழுமையாக அழிக்க வேண்டியது என்பதுதான் இந்திய மக்களின் நிலைப்பாடு என்றும், ஆனால் பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, இதுதான் மிக வருத்தமானது என்றும், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு அளிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஸ்ரீ சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகளின் மகா பிரதிஷ்டை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நலசங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாத சேவா அறக்கட்டளை சார்பில் ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவாவின் நூதன பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்டை விழா மற்றும் சங்கத்தின் 17ஆம் ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ ஜகத்குரு ஆதிசங்கர பகவத்வாத சுவாமிகளின் அனுகிரகத்தால் சங்க மூத்த உறுப்பினர் துரைசாமி ஐயர் பெரும் நிதி உதவியால் ஜகத்குரு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர சந்திரசேகர மகா பெரியவாவின் நூதன பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டையானது சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. மேலும் மகா பிரதிஷ்டை அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் புரோகிதர் மற்றும் பிராமண நலசங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் ஆனந்த் மற்றும் செயலாளர் சிவச்சந்திர கணேஷ் சர்மா, கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் சிவராமகிருஷ்ண சர்மா, துணை செயலாளர் ராம்குமார் சர்மா மற்றும் துணைத் தலைவர் கங்காதரன், ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர சர்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8610 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1050 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.